ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ, ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும். வணக்கம். சென்னை உரிமை வழக்கு ரமேஷ் பேசுகிறேன். முறை பேசுகிறத போகிற தலைப்பு ரொம்ப முக்கியமான தலைப்பு. இப்போ உயர்நீதிமன்றத்தில், சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிறைய தீர்ப்புகள் கொடுக்குறாங்க. ஆனால் அந்த தீர்ப்பு நகல் கிடைக்கிறதுக்கு சில டைமில் மாதக்கணக்கில் ஆகிடுது. அதனால் உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்த பிறகு கூட அதுக்கான பலன்களை பெற முடியாமல் வழக்காடிகள் ரொம்ப சிரமப்படுறாங்க. ஆனால் இது பற்றி சென்னை உயர்நீதிமன்றம் 2019 ஒரு அற்புதமான தீர்ப்பு கொடுத்துருக்குது. அந்த தீர்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா மேக்ஸிமம் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்தாங்கன்னா உடனடியாக ஒரு 2-3 நாள் 4-5 ஒரு வாரத்துக்குள்ளே அந்த தீர்ப்பு இணையதளத்தில் பதிவேற்றம் செஞ்சிடறாங்க. அந்த இணையதளத்தில் கொடுக்கக்கூடிய அந்த காப்பியே போதுமானது. அதை பயன்படுத்தி அவங்க வக்கீல் மூலியமாக வழக்காடிகள் பயன்பெறலாம் அப்படின்னு சென்னை உயர்நீதிமன்றம் 2019 தீர்ப்பு கொடுத்துருக்கு. இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீதியரசர் எஸ்எம் சுப்ரமணியன் தீர்ப்பு 2019 கொடுத்துருக்காரு. தீர்ப்பு கிட்டத்தட்ட 4-5-6 வருஷம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய பேருக்கு இந்த வழக்கறிஞர்களுக்கு, நிறைய பேர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கு இப்படி ஒரு தீர்ப்பு இருக்குன்னு நிறைய பேர் தெரிஞ்சிருக்காது. ஆனால் இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காரு, இந்த தீர்ப்பை பயன்படுத்தி தலைமைச் செயலாளர் ஒரு சர்க்குலர் ஒன்று போடணுன்னு உத்தரவு போட்டிருக்காரு. அந்த சர்க்குலரை நான் தேடிகிட்டே இருந்தேன். அந்த சர்க்குலர் அனுமையில் எனக்கு கிடச்சிது. அந்த சர்க்குலர் என்ன சொல்லியிருக்காங்க அந்த விஷயத்தையும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்களுக்கும் இளம் வழக்கறிஞர்களுக்கும் இந்த வீடியோ சொல்லியிருக்கிற அந்த செய்தி ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அந்த சர்க்குலரும் ஜட்ஜ்மெண்ட்டும் சேர்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா 7 பக்கம் இருக்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், எடுத்துக்கோங்க. தீர்ப்பு வேணாலும் தனியாக உங்களுக்கு கொடுக்குறோம். வாங்க விஷயத்துக்குள்ளே போயிடலாம். தமிழ்நாடு அரசாங்கத்தோட பப்ளிக் டிபார்ட்மெண்ட் CCMS ஒரு சர்க்குலர் போட்டிருக்காங்க. சர்க்குலர் நம்பர் பார்த்திங்கன்னா 5193/CCMS/2019 1 டேட்டட் 12/2/2019. சப்ஜெக்ட் CCMS Direction of Honorable High Court of Madras in Writ Petition number 5/2019, Writ Petition Miscellaneous Petition number 5/2019 to take necessary action on the attested copies of the orders received from the Land Council law officers without waiting the certified High Court order copy by verifying in the official website Madras www.sc.madras.in instruction communicated regarding. So, reference from the Honorable High Court of Madras order dated 8/1/2019 in Writ Petition number 5/2019. அது கொஞ்சம் தான் இருக்குது, படிச்சிருக்கேன். I am directed to invite attention in reference cited wherein High Court of Madras in its order in Writ Petition number 5/2019 in WMP number 5/2019 as instructed among others immediately implement the orders in the High Court in all court cases in receipt of certified copies of order judgment from the Land Council law officers concerned, verifying the official website of High Court www.sc.madras.in without waiting from the certified copy of the judgments from the High Court for implementation of the Honorable High Court orders within the stipulated time. The observations of the Honorable High Court of Madras in the order dated 18/1/2019 in Writ Petition number 5/2019 as follows. In this regard, the judgment or orders signed by the Honorable Judges shall be uploaded in the official websites of the Honorable High Court of Madras without causing any due delay at the earliest possible. The respective land councils appearing for the parties to be lists can download the order judgment copies from the official website of the Honorable High Court of Madras, and copy of the order shall be attested with the name and seal of the land council on record along with the enrollment number and communicate the same to the all parties concerned for implementation of orders judgment of this court. In the event of communication on any such order judgment downloaded and printed from the official website of the Madras High Court, the authorities concerned competent are bound to receive the same and verify the authenticity of copy of the order with the official website of the Honorable High Court of Madras in www.sc.madras.in and thereafter initiate action for effective implementation without any further delay. It is clarified that
that the authorities concerned cannot reject or refuse the printed copy of the download orders, judgments communicated by the respective land councils. All concerned officials are directed to acknowledge all such order judgments and act accordingly. In the event of violation in this regard, the persons aggrieved are liberty to approach the court for filing an appropriate application for the violation of the court orders and judgments. Third, I am here directed request to follow the instruction of the Honorable High Court of Madras in the said petition scrupulously and to instruct the concerned officials pertaining to the department to heads of department and control in this regard to follow by Honorable High Court order and letter and spirit. Yours faithfully, Chief Secretary to Government அப்படின்னு போட்டு ரிஜிஸ்ட்ரார் ஜெனரல் பிடபிள்யூ தமிழ்நாட்டுக்கு இருக்கிற எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அந்த காப்பி போட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னு அந்த தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா, உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அப்படின்னா, தீர்ப்பு சொன்னோடனே கூடிய விரைவில் உடனடியாக தீர்ப்பு சொன்னோடனே உடனடியாக அந்த தீர்ப்பை வந்து உயர்நீதிமன்றத்தில் இந்த பணியாற்றுகிற அதிகாரிகள் உடனடியாக அதை வந்து வெப்சைட்டில் உயர்நீதிமன்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யணும். அந்த பதிவேற்றம் செஞ்ச அந்த தீர்ப்பை சம்மந்தப்பட்ட பார்ட்டியோட அட்வொகேட்ஸ் இருக்காங்க, ஹைகோர்ட் அட்வொகேட்ஸ், சர்டிஃபிகேட் காப்பி இவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கோர்ட்லேருந்து கோர்ட் சீலோட ஒரு தீர்ப்பு நகல் வாங்கிறதுக்காக ஒரு காப்பி அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க. காப்பி அப்ளிகேஷன் சான்று நகல் கோரி அதில் என்ன பண்ணால் அந்த சான்று நகலில் உயர்நீதிமன்ற எம்பளம் கைது சீல் பண்ணி அட்டஸ்டேட் பண்ணியிருக்கோம். அது வரத்துக்கு சில நேரம் நீங்கள் தீர்ப்பு இன்றைக்கி கொடுத்தாங்கன்னா தீர்ப்பு வரத்துக்கு 15 நாள், 1 மாதம், 1.5 மாதம், 2 மாதம், சமயத்தில் 6 மாதம் கூட ஆகிடும். ஆனால் அந்த மாதிரி நீங்கள் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. தீர்ப்பு இணையதளத்தில் எடுத்துனோடனே அதை அந்த சம்மந்தப்பட்ட வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் இருக்காங்க இல்லையா, அது சென்னை உயர்நீதிமன்றம் இருக்கட்டும் இல்லை மதுரை உயர்நீதிமன்ற வக்கீலாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஜூனியர் அட்வொகேட்டாக இருந்தாலும் சரி, ஜூனியர்னால் யாருன்னா அது பார்ட்டியாக இருப்பாங்க. அவங்க ஜூனியர் சில பேர் கேஸ் போட்டிருப்பாங்க இல்லையா, அவங்களும் சொல்கிறேன். அந்த தரப்பினரோட வக்கீலாக இருக்கணும். அவங்க ஒன்று மனிதராக இருக்கலாம், எதிர் மனிதர் வக்கீல் யாராக இருந்தாலும் சரி, அந்த பிரிண்ட் அவுட்டை நெட்லேருந்து எடுத்து ஜட்ஜ்மெண்ட்டை ஆர்டரை பிரிண்ட் அவுட் எடுத்து இவங்க என்ன பண்ணால் அட்டஸ்டேட் பண்ணி செல்ஃப் அட்டஸ்டேட் பண்ணி சீல் பண்ணி இவங்க அட்ரஸோட இருக்கீங்கள சீல் பண்ணி கையெழுத்து போட்டு பேர் எழுதி சீலோட என்ரோல்மெண்ட் நம்பரோடு எழுதி சம்மந்தப்பட்ட அரசு அதிகாரிகளுக்கு ஒரு லெட்டரை கம்யூனிகேட் பண்ணிட்டாங்கன்னா அந்த தீர்ப்பை மதித்து அரசு அதிகாரிகள் அந்த தீர்ப்பை வந்து உயர்நீதிமன்ற இருக்கிற அந்த தீர்ப்போட ஒப்பிட்டு பார்த்து சரி பார்த்துக்கணும். அசல் தீர்ப்பு காப்பி இன்னும் வரல, அதனால் இந்த தீர்ப்பை ஏற்றுக்க மாட்டோன்னு மறுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தெளிவாக சொல்லியிருக்கேன். வேணும்னா தேவைப்பட்டால் இதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு காப்பி வேணாலும் ஹைகோர்ட்டில் போட்டு சர்டிஃபிகேட் காப்பி போட்டு வாங்கி பயன்படுத்துங்க. ஆனால் சான்று நகல் உயர்நீதிமன்றத்தில் வர வரைக்கும் இந்த தீர்ப்பை அமல்படுத்துறதுல எந்த விதமான காலதாமதம் பற்றியும் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர்கள் கஷ்டப்பட வேண்டாம். ஏன்னா சில சமயம் நாங்களே பார்த்துருக்கோம், ஒரு தீர்ப்பு இன்றைக்கி சொல்லிட்டாங்கன்னா அது வரத்துக்கு 1 மாதம், 1.5 மாதம், 2 மாதம் கூட ஆகிடுது. அதனால் சம்மந்தப்பட்ட பார்ட்டிகள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்கான பலனை நீங்கள் என்ன பண்ணலாம், தீர்ப்பு வந்தோடனே டவுன்லோட் பண்ணிவிட்டு நோட்டீஸை கொடுத்துட்டு அந்த தீர்ப்பை வந்து வெப் காப்பி எடுத்து டவுன்லோட் பண்ணி சீல் அடித்து அட்டஸ்டேட் பண்ணி அனுப்பிச்சிட்டு கவரிங் லெட்டரோடு அனுப்பிச்சிட்டிங்க. அப்புறம் அதை அந்த உயர்நீதிமன்றம் குறிப்பிட்டிருக்கிற அந்த 2 மாதம் 3 மாத காலத்துக்குள்ளே அவங்க நிறைவேற்றலாம். நீங்கள் அடுத்து ஒரிஜினல் ஆர்டர் காப்பி வரதுக்குள்ளே நீங்கள் கண்டெம்ட்டே போட்டுடலாம், நீதிமன்றம் இதுக்கே போட்டுடலாம். நம்ம காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பப்ளிக் டிபார்ட்மெண்ட், தமிழ்நாடு அரசாங்கத்தோட பப்ளிக் டிபார்ட்மெண்ட் போட்டுக்கிற இந்த சர்க்குலர் ப்ளஸ் தீர்ப்பு எல்லாத்தையும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். கண்டிப்பாக இது சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணியாற்றுகிற வழக்கறிஞர்கள், அப்புறம் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் பயன்படுற வழக்கறிஞர்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக இந்த நான் சொல்லியிருக்கிற இந்த விஷயம், அந்த தீர்ப்பு நீதிபதி எஸ்எம் சுப்ரமணியன் சொல்லியிருக்கிற அந்த தீர்ப்பு 2019 சொல்லியிருக்கிற இந்த தீர்ப்பு கண்டிப்பாக பயன்படும் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாமல் போயிருக்கலாம். அது கண்டிப்பாக இதை பயன்படுத்துங்க. இன்னொன்று பார்ட்டிக்கு சொல்கிறேன், சம்மந்தப்பட்ட பார்ட்டி கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்டர் காப்பி வர வரைக்கும் ஒரு டவுன்லோட் பண்ணி ஒரு காப்பி எடுத்துகிட்டு உங்கள் வக்கீல்கிட்ட உங்களுக்கு ஆஜரானாங்க இல்லையா வக்கீல், நீங்கள் வாதியாக இருக்கலாம், பிரதிவாதியாக இருக்கலாம், இல்லை மனுதாரர் எதிர்மனுதாரர் இருக்கலாம். நீங்களே என்ன பண்ணலாம், அதில் வக்கீலோட சீல் அடித்து அட்டஸ்டேட் பண்ணி ரோல் நம்பர் போட்டு ஒரு காப்பி வச்சுக்கிட்டிங்கன்னா தீர்ப்பு வர வரைக்கும் நீங்கள் அதை அசல் தீர்ப்பாக நீங்கள் பயன்படுத்தலாம். அந்த தீர்ப்பு கொண்டு போய் காட்டினா எந்த அரசு அதிகாரி மறுத்தா அவங்க மேலே நீங்கள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு கண்டிப்பாக நீங்கள் போடலாம். இந்த தீர்ப்பை சப்போஸ் ஏற்றுக்கலைன்னா இதை வச்சு நீங்கள்
தலைமைச் செயலாளருக்கு புகார் அனுப்பலாம். இந்த மாதிரி உயர்நீதிமன்ற தீர்ப்பு கொடுத்துருக்குது, இந்த தீர்ப்பை வந்து சம்மந்தப்பட்ட அசல் தீர்ப்பு தான் வரணும்னு சொல்லி மதிக்க மறுக்கிறாங்க. அதனால் இவர் மேலே இந்த அதிகாரி மேலே துறை ரீதியாக நடவடிக்கைகளும் நீங்கள் தபால் அனுப்பிச்சிட்டு அப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்துன்னு ஆர்டிஐ கூட போடலாம். அதனால் இந்த தீர்ப்பை வந்து ஏற்றுக்க மாட்டேன்னு யாரும் சொல்ல முடியாது. இந்த தீர்ப்பு நீங்கள் எப்பயுமே ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா அந்த சம்மந்தப்பட்ட அந்த சர்க்குலர் நீதிமன்ற தீர்ப்பை டவுன்லோட் பண்ணி அதோட வச்சு காப்பி வச்சு கேளுங்க, அப்போ தான் நடவடிக்கை எடுப்பாங்க. அப்போ உயர்நீதிமன்றம் சொல்லியிருக்க இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பெயில் பெட்டிஷன் போட்டிருப்பாங்க, பிணை மனு, ஆன்சிபேட்டரி போட்டிருப்பாங்க, முன்ஜாமீன் போட்டிருப்பாங்க, இல்லை பெயில் விடுறதுக்கு போட்டிருப்பாங்க. அது வருவதற்கு ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் அந்த காப்பியை டவுன்லோட் பண்ணி, இப்போ நீங்கள் ஹைகோர்ட்டில் ஆர்டர் ஆகிருக்கு உங்களுக்கு, அதை நீங்கள் வந்து வேறு இப்போ ஒரு பேச்சு சொல்கிறேன், ஹைகோர்ட்டில் ஆர்டர் ஆகிருக்கு, ஆனால் கள்ளக்குறிச்சி கோர்ட்லேயோ இல்லை சேலம் கோர்ட்லேயோ இல்லை மதுரை கோர்ட்லேயோ இல்லை கோயம்புத்தூர் கோர்ட்லேயோ இதை பயன்படுத்தணும், இந்த ஆர்டர் காப்பி கொடுக்கணும், காப்பி வரதுக்கு லேட் ஆகும் அப்படின்னா ஒரு வாரம் தான் கொடுத்துருப்பார் ஷூரிட்டி எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. ஆர்டர் காப்பி வரதுக்கு லேட் ஆகுதுன்னா நீங்கள் யார் கவுன்சில்கிட்ட எந்த கவுன்சில் உங்களுக்கு அப்பீர் ஆகிறாரோ அவர்கிட்ட நீங்கள் அந்த காப்பி டவுன்லோட் பண்ணி அட்டஸ்டேட் பண்ணி ஒரு சீல் வாங்கி கையெழுத்து வாங்கி வச்சுட்டு கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுங்கள், மேஜிஸ்ட்ரேட்கிட்ட கொடுங்க. அதை கண்டிப்பாக அவர் ஒத்துட்டு தான் அவனை சர்க்குலரில் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. நீங்கள் அப்போ பெயில் எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு அசல் ஆர்டர் வர வரைக்கும் வந்து நம்ம கிளைண்ட் வந்து உள்ள ஜெயிலில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ அரசாங்க அதிகாரிகளுக்கு இது பொருந்துன்னா கண்டிப்பாக நீதித்துறைக்கும் இது பொருந்தும். அது உயர்நீதிமன்றம் போட்டுருக்கிற அந்த தீர்ப்பு பார்த்திங்கன்னா நல்லா படித்து பாருங்கள். அப்போ நீதிபதி ஒத்துக்க மாட்டார்னா இந்த கொடுத்துருக்குற இந்த தீர்ப்பு தமிழ்நாடு அரசாங்க பொதுத்துறை போட்டிருக்கிற இந்த சர்க்குலர் அதை எடுத்துகிட்டு போய் கொடுங்க அவர்கிட்ட. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லோயர் கோர்ட் அட்வொகேட்டாக இருக்கீங்க, ஹைகோர்ட் ஒரு ஆர்டர் போட்டுருச்சுன்னா நீங்கள் லோயர் கோர்ட் அட்வொகேட் அட்டஸ்டேட் பண்ண முடியாது. இல்லை உங்களுக்காக யார் அங்கே ஹைகோர்ட்டில் அப்பீர் ஆனாலும் அந்த அட்வொகேட்டு அந்த டவுன்லோடட் காப்பியில் அட்டஸ்ட் பண்ணி கையெழுத்தை போட்டு அவர் பேரில் போட்டு அட்டஸ்ட் பண்ணி ரோல் நம்பர் எழுதி அவர் உங்களுக்கு அந்த காப்பியை கொடுத்துட்டாருன்னா அதை நீங்கள் கோர்ட்டில் போய் ஷூரிட்டிஸாக கொடுத்து பயன்படுத்தலாம். நீங்கள் கண்டிப்பாக உயர்நீதிமன்ற தீர்ப்பு அப்படி தான் சொல்லுது. கவர்மெண்ட் அதிகாரிகளே அதை மறுக்கக்கூடாது அப்படின்னா நீதிமன்றமும் அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா தீர்ப்பு வரத்துக்கு ஆர்டர் காப்பி பிரிண்ட் ஆகி வரத்துக்கு ஒரு வாரம் 10 நாள் ஆகுது, லேட் ஆகுது அப்படின்னா அது வரைக்கும் நம்ம கிளைண்ட் சிறையில் இருக்க வேண்டியிருக்கோம். ஏன்னா லோயர் கோர்ட் அட்வொகேட்ஸ் நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறாங்க. அதனால் நீங்கள் வந்து இதை பயன்படுத்தி லோயர் கோர்ட் அட்வொகேட்ஸ் ஹைகோர்ட் அட்வொகேட்டுக்கிட்ட அந்த அட்டஸ்டேட் காப்பி அந்த காப்பியை பிரிண்டட் எடுத்து வெப் ஆர்டர் காப்பியை டவுன்லோட் பண்ணி உங்களுக்காக யார் அப்பீர் ஆனாங்களோ அவர்கிட்ட சீல் பண்ணி அட்டஸ்டேட் பண்ணி ரோல் நம்பரோட வாங்கிக்கிங்க. வாங்கிட்டு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நீங்கள் ஷூரிட்டிஸ் இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும்போது இந்த ஹைகோர்ட் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட்டு இந்த சர்க்குலரு இதெல்லாம் வச்சு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் கட்சிக்காரர் சீக்கிரமாக வெளியில் வந்துடுவார். ஏன்னா வெப் ஆர்டர் காப்பி உடனே ஏற்றுருவாங்க. ஒரிஜினல் ஆர்டருக்கு சமயத்தில் ஆர்டர் காப்பி பார்த்தீங்கன்னா கோர்ட் சொல்லியிருக்க டைமுக்கு அப்புறம் தான் ரொம்ப லேட்டாக வரும். அது வரைக்கும் நம்ம கிளைண்ட்டு உள்ளே இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால் கண்டிப்பாக இது வழக்கறிஞர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கணும்னு நினைக்கிறேன். தீர்ப்பு காப்பியில் நான் அட்டஸ்டேட்னு சொல்கிறேன் இல்லையா, அந்த தீர்ப்பில் என்ன பண்ணணும்னா அட்டஸ்டேட் அப்படின்னா உங்களுக்காக ஆஜராகின அந்த சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் என்ன பண்ணணும், அந்த தீர்ப்புக்கு கீழே அடிப்பகுதியில் ட்ரூ காப்பி அப்படின்னு போட்டு அவர் கையெழுத்து போட்டு அவர் சீல் போட்டிருக்கணும், அவர் கையெழுத்து செஞ்சுட்டு அவர் ரோல் நம்பர் கண்டிப்பாக இருக்கணும். அதோடு சேர்த்து நீங்கள் வேணால் வக்கீல்கிட்ட ஒரு கவரிங் லெட்டர் ஒன்று வாங்கிக்கலாம். இது வந்து உயர்நீதிமன்ற காப்பி வரத்துக்கு லேட் ஆகுது, இணையதளத்துலேருந்து உயர்நீதிமன்ற தீர்ப்புப்படி நான் இதை எடுத்துருக்கிறேன், இந்த நகலை உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி உண்மை நகலாக தான் நீங்கள் பாவிக்கணும், இதோட உண்மைத்தன்மையை நீங்கள் உயர்நீதிமன்ற இருக்கிற ஆர்டரோட நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் நீங்கள் அப்படின்னு சொல்லி பயன்படுத்தணும். இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.